ஹே காய்ஸ், நான் அட்வொகேட் சங்கீதா. கரண்ட்லி டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒஃபென்ஸ். அதில் காக்னிசபிள் எது, நான் காக்னிசபிள் ஒஃபென்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள். காக்னிசபிள் அண்ட் நான் காக்னிசபிள் ஒஃபென்ஸ். காக்னிசபிள் ஒஃபென்ஸ்னால் சீரியஸ் நேச்சர், நான் காக்னிசபிள் ஒஃபென்ஸ்னால் சீரியஸ் நேச்சர் இல்லை. காக்னிசபிள் ஒஃபென்ஸ் ரொம்ப சீரியஸ் நேச்சர். அதே மாதிரி தான் இப்போது அதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மர்டர் கேஸில் என்னென்னா போலீஸ் ஆஃபீஸர் வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷனும் பண்ண முடியும் கோர்ட்டோட ஆர்டர் இல்லாமல். காக்னிசபிள் ஒஃபென்ஸ் 3 வருஷம் இல்லை அதுக்கும் மேலே தண்டனை கிடைக்கும். அதெல்லாம் காக்னிசபிள் ஒஃபென்ஸ். நான் காக்னிசபிள் ஒஃபென்ஸ், இந்த ஒஃபென்ஸில் என்னென்னா யாரையுமே வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு கோர்ட் ஆர்டர் வேணும். இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஆர்டருக்காக கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். இப்போ பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள் பார்க்கலாம். காக்னிசபிள் ஒஃபென்ஸ் எதெல்லாம் 3 வருஷத்துக்கு மேலே தண்டனை இருக்கோ அதெல்லாம் பெயில் கிடைக்கிறது கஷ்டம். இதெல்லாம் நான் பெயிலபிள் ஒஃபென்ஸ்னு சொல்லுவோம். காக்னிசபிள் ஒஃபென்ஸ்லாம் பெயிலபிள் ஒஃபென்ஸ். இதில் 3 வருஷம் இல்லை அதுக்கும் கீழே தண்டனை கிடைக்கும். இதெல்லாம் பெயில் ஈஸியாக கிடைச்சிடும். காம்ப்ரமைஸ், எந்த கேஸ்லலாம் பார்ட்டிஸ் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? காக்னிசபிள் ஒஃபென்ஸில் பார்ட்டிஸ் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அப்படியே அவங்களுக்கு பண்ணணுன்னா கோர்ட்டோட பெர்மிஷன் வேணும். அதே நான் காக்னிசபிள் ஒஃபென்ஸில் பார்ட்டிஸ் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் வித்தவுட் பெர்மிஷன் ஆஃப் கோர்ட். எதுக்கு காக்னிசபிள் ஒஃபென்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னா காக்னிசபிள் ஒஃபென்ஸ்லாம் ஸ்டேட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கும். ரேப், மர்டர் அதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஒஃபென்ஸ். ஸோ இதிலலாம் பார்ட்டிஸ் காம்ப்ரமைஸ் பண்ணால் அது நம்ம நாட்டுக்கு நல்லது கிடையாது. அதனால் அதே நான் காக்னிசபிள் ஒஃபென்ஸ்னால் சீரியஸ் நேச்சர் இல்லை அவ்வளோவா. ஸோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணால் நம்மளோட நாட்டுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. போலீஸ் இன்வால்மெண்ட் எதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது காக்னிசபிள் ஒஃபென்ஸாக இருந்தால் அதில் போலீஸ் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதுவே நான் காக்னிசபிள் ஒஃபென்ஸாக இருந்தால் போலீஸ் இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். கஸ்டடி, காக்னிசபிள் ஒஃபென்ஸில் அக்யூஸ்ட் போலீஸ் கஸ்டடியில் இருக்கணும். அதுவே நான் காக்னிசபிள் ஒஃபென்ஸில் அக்யூஸ்ட் கஸ்டடியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.